Hello students, இன்னைக்கு நாம graph பத்தி பார்க்கலாம். graph வந்துட்டு இந்த வருஷம் இது புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க. graph உங்களுக்கு 8 மார்க்ஸ்ல வரும். 8 மார்க்ஸ் படிச்சிட்டா நீ ஈஸியா பாஸ் ஆயிடலாம். ஃபர்ஸ்ட் நாம வந்து வேரியேஷன்ஸ் graph பார்க்கலாம். that is மாறுபாடுகள் அத பத்தி பார்க்கலாம். மாறுபாடுகள் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்னு வந்து நேர் மாறுபாடு, இன்னொன்னு எதிர் மாறுபாடு. Variations. There are two types of variations. One is direct variation, another is indirect variation. Okay, so in this exercise, in the examples, variations are we will talk direct variation sums, indirect variation sums. நேர் மாறுபாடு சம்ஸும் எதிர் மாறுபாடு சம்ஸும் பார்க்கலாம். இந்த கிராஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கான்செப்ட் கிடையாது, ஜஸ்ட் வந்து உங்கள் ஸ்கில் தான். இதை அழகாக நீங்கள் போடலாம். இப்போ பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 3.47 ஃபஸ்ட்டு பார்க்கலாம். Varshika drew 6 circles with different sizes. Draw a graph for the relationship between the diameter and circumference of each circle are shown in the table and use it to find the circumference of a circle when its diameter is 6 cm. வர்ஷிகா வெவ்வேறு அளவுகளில் 6 வட்டங்களை வரைந்தால் அட்டவணையில் உள்ளவாறு ஒவ்வொரு வட்டத்தின் விட்டத்திற்கும் சுற்றளவிற்குமான ஒரு வரைபடம் வரையவும். அதனை பயன்படுத்தி விட்டமானது 6 சென்டிமீட்டராக இருக்கும்போது வட்டத்தின் சுற்றளவை காண்க. அதாவது விட்டம்னா டயமீட்டர் விட்டம், ஓகேவா? அப்புறம் சர்க்கம்ஃபரன்ஸ்னா சுற்றளவு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் diameter x சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3, 4, 5 சென்டிமீட்டர் சர்க்கிள் போடுறாங்க. 1 சென்டிமீட்டர் டயமீட்டர் இருக்கிற சர்க்கிள் போடுறாங்க. 2 சென்டிமீட்டர் டயமீட்டர் சர்க்கிள், 3 சென்டிமீட்டருக்கு டயமீட்டர் சர்க்கிள், அதே மாதிரி 5 சென்டிமீட்டர் டயமீட்டர் வந்து சர்க்கிள் போடுறாங்க. அடுத்தது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் 1 சென்டிமீட்டர் டயமீட்டர் போடும்போது 3.1, அதாவது 1 சென்டிமீட்டர் டயமீட்டர் இருக்கும்போது 3.1 சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் இதை சுற்றளவு, இதை சுற்றி கால்குலேட் பண்ணுறோம். அடுத்து 2 சென்டிமீட்டர் இருக்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு? 6.2, இது வந்து 3.1. அடுத்து 3 சென்டிமீட்டர் இன்னும் கொஞ்சம் பெருசாகுமா? 9.3 சர்க்கம்ஃபரன்ஸ். அடுத்து 4 இன்னும் கொஞ்சம் பெருசாகும், 12.4. அடுத்து 5 சென்டிமீட்டருக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 15.5. டயமீட்டர்ங்கிறது எப்படி இருக்கும்? இது டயமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 12.4னா டயமீட்டர் வந்து இது ஃபுல்லாக 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி எல்லா சர்க்கிளுக்கும் வரும், ஓகேவா? அப்போ டயமீட்டர் அதிகமாகுது. டயமீட்டர் அதிகமாக சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு அதிகமாகும். சுற்றளவு, வட்டத்தோட சுற்றளவும் அதிகமாகும். அப்போ எக்ஸ் அதிகரிக்க எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய்யும் வந்து என்ன ஆகுது? அதிகரிக்குது. ஒய் இஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். எக்ஸ் அதிகரிக்க ஒய் அதிகரிக்குது, ஓகேவா? எக்ஸ் இன்க்ரீசஸ், ஒய் ஆல்சோ இன்க்ரீசஸ். இப்போ ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெண்டாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து டைரக்ட் வேரியேஷன். தமிழ்ல நேர் மாறுபாடு. இது டைரக்ட் வேரியேஷன் ஒரு டைப். இன்னொன்று இன்டைரக்ட் வேரியேஷன், எதிர் மாறுபாடு. அது வந்து சம்மரும்போது நான் சொல்லித்தரேன், புரிஞ்சுதா? இப்போ எக்ஸ் இன்க்ரீசஸ்னா ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து டைரக்ட் வேரியேஷன். இதை உதாரணத்துக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கடையில் போயிட்டு ஒரு ஆப்பிள் வாங்குகிறேன். ஒரு ஆப்பிள் வந்து 10 ரூபான்னு சொல்கிறான். 2 ஆப்பிள் வாங்கினா என்ன ஆகும்? 20 ரூபா. 3 ஆப்பிள் 30 ரூபா. அப்போ ஆப்பிள் நம்பர் இன்க்ரீஸ் ஆக நம்ம நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதனோட விலையும் அதிகரிக்கும். ஸோ ஆப்பிள் நம்பர் இன்க்ரீஸ் அதிகரிக்கவும் விலையும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அது டைரக்ட் வேரியேஷன், புரிஞ்சுதா? ஸோ இப்போ வட்டம் போட வட்டத்தை வந்து டயமீட்டர் அதிகரித்து போட அதோட சுற்றளவும் அதிகரிக்குது. அப்படிங்கும்போது இது டைரக்ட் வேரியேஷன். எக்ஸும் அதிகரிக்கணும்,
ஒய்யும் அதிகரிக்கணும். எக்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க ஒய்யும் அதிகரிச்சா இது வந்து நேர் மாறுபாடு. As x increases, y also increases, then it is direct variation. இது வந்து first type. There are two variations, one is direct and another is indirect. புரிஞ்சுதா? அதில் வந்து நம்ம டைரக்ட் தான் பார்த்துருக்கோம். ரெண்டு மாறுபாடு, ஒன்று நேர் மாறுபாடு, இன்னொன்று எதிர் மாறுபாடு. நேர் மாறுபாடு இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோமா? அடுத்தது எதிர் மாறுபாடு வரும்போது நான் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ நம்ம கிராஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிராஃப் போடலாம். ஃபஸ்ட்டு டேபிள் எழுதிட்டோம். டயமீட்டர் 1 2 3 4 5, சர்க்கம்ஃபரன்ஸ் y சென்டிமீட்டர், டயமீட்டர் வந்து x சென்டிமீட்டர், விட்டம் சுற்றளவு 3.1 6.2 9.3 12.4 15.5 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு எக்ஸ் இன்க்ரீஸ் ஆகாத ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம். அப்போது இது என்ன மாறுபாடுன்னு எழுதணும், என்ன வேரியேஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு டைரக்ட் வேரியேஷன், தமிழில் நேர் மாறுபாடு. ஓகேவா? டைரக்ட் வேரியேஷன் நேர் மாறுபாடு ஈக்குவேஷன் y is equal to kx. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் விகித சம மாறிலி. விகித சம மாறிலி. விகித சம மாறிலிங்கிறது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் விகித சம மாறிலி நமக்கு வந்துட்டு k. இந்த k எப்படி கண்டுபிடிக்கணும்னா k is equal to y by x. k is equal to y by x. y என்ன நமக்கு 3.1 by 1. 3.1 by 1 என்ன வருது? 3.1 6.2 by 6.2 by 2. y வந்து 6.2, x வந்து 2. என்ன வரும்? 2 3s are 6, 2 1s are 2. இங்கேயும் 3.1 வரும். அதே மாதிரி y by x 9.3 by 3, 12.4 by 4, 15.5 by 5. எல்லாத்துலேயுமே டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும்? k is equal to 3.1 தான் விகித சம மாறிலி கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். டிவைட் பண்ணி பாரு. 5 3s are 15, 5 1s are 5, 4 3s are 12, 4 1s are 3.1 வருதா? இங்கேயும் 3 3s are 9, 3 1s are 3.1, இங்கேயும் 3.1, இங்கேயும் 3.1. ஃபர்ஸ்டே நம்ம கண்டுபிடிச்சலாம். 3.1 by 1 என்ன? 3.1. ஸோ கேவோட வேல்யூ 3.1. அதுதான் கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் விகித சம மாறிலி. இது ஃபர்ஸ்ட் சம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது கேட்டால் நீங்கள் எழுதுங்க, இல்லைனா இது தேவையில்லை. ஓகேவா? அடுத்து மூணாவது பாயிண்ட் டயமீட்டர் 1 2 3 4 5, சர்க்கம்ஃபரன்ஸ் 3.1 6.2 9.3 12.4 15.5. ஸோ டயமீட்டர் இன்க்ரீஸ் ஆக இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. therefore இது என்ன வேரியேஷன்? டைரக்ட் வேரியேஷன், தமிழில் நேர் மாறுபாடு. இந்த மாறுபாட்டுக்கு என்ன பேர்? நேர் மாறுபாடு. அந்த நேர் மாறுபாட்டோட டைரக்ட் வேரியேஷன் ஈக்குவேஷன் y is equal to kx. இதை எழுதணும். ஓகேவா? அடுத்தது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். இது கேட்டிருந்தா எழுது, இல்லைனா வேண்டாம். இது செகண்ட் சம்மில் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் விகித சம மாறிலிங்கிறது k. இப்போ k வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா k is equal to y by x. 3. y by x y இது x. 3.1 by 1, 6.2 by 2, 9.3 by 3, 12.4 by 4, 15.5 by 5. எல்லாத்தையும் டிவைட் பண்ண நமக்கு என்ன வரும்? 3.1 தான் வரும். இதுதான் k ஓட வேல்யூ. அடுத்து நம்ம பாயிண்ட்ஸ் எப்படி மார்க் பண்ணணும் கிராஃப்லனா 1 xh 1னா yh 3.1, x axis 1, y axis 3.1, x axis 2, y axis 6.2. இது 3 9.3, 4 12.4, 5 15.5னு நம்ம வந்து கிராஃபில் மார்க் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தி ஈக்குவேஷன் ஆஃப் த கிராஃப் நமக்கு ஸ்ட்ரைட் லைன் வரும். அது எப்படி இருக்குன்னா ஈக்குவேஷன் ஆஃப் த கிராஃப் வந்துட்டு y is equal to k என்ன? k கண்டுபிடிச்சிருக்குமா? 3.1 into
எக்ஸ். இதுதான் கிராஃப் ஈக்குவேஷன். ஸ்ட்ரைட் லைன் வரும். ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு y is equal to kx. kங்கிறது என்ன? 3.1 into xன்னு எழுதணும். அடுத்தது நமக்கு டயமீட்டர் 6 இருக்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன? அதாவது xங்கிறது 6. x என்ன? டயமீட்டர். டயமீட்டர் 6 சென்டிமீட்டர் இருக்கும்போது yங்கிறது நமக்கு எத்தனை சென்டிமீட்டர் வருதுன்னு கிராஃப் போட்டுட்டு பார்த்து எழுதணும். ஓகேவா? இப்போ கிராஃப் பண்ணலாம். கிராஃபில் இது எக்ஸ் அச்சா. எக்ஸ் அச்சில் அளவு வந்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10ன்னு எடுத்திருக்கேன். எக்ஸ் அச்சு வந்துட்டு டயமீட்டர், அதாவது விட்டம் சென்டிமீட்டரில். இது வந்து ஒய் அச்சு. ஒய் அச்சுலேயே அளவு எப்படி எடுத்திருக்கேன்? 1 2 3 4 5 6ன்னு 18 வரல எடுத்திருக்கேன். ஒய் அச்சு வந்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு. எக்ஸ் அச்சு ஒய் அச்சு ஜாயின் பண்ணுற இடம் வந்துட்டு 0. எக்ஸ் அச்சு வந்துட்டு எக்ஸ் அச்சில் என்ன எடுத்திருக்கோம்? டயமீட்டர் விட்டம், அது வந்து சென்டிமீட்டரில். ஒய் அச்சில் என்ன எடுத்திருக்கோம்? சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு, அது சென்டிமீட்டரில். எக்ஸ் அச்சு வந்து அளவுகள் வந்து 1 2 3 10 வரல எடுத்திருக்கேன். ஒய் அச்சு வந்து 1 2 3ன்னு 18 வரல எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அளவு திட்டம் எழுதணும். அளவு திட்டம் தமிழ் மீடியம். எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் 1 அலகு, ஒய் அச்சு 1 சென்டிமீட்டர் 1 அலகு. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் மீடியம் எப்படி எழுதணும்னா ஸ்கேல். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட் அப்படி எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் எழுதுனீங்கனாவே அளவு திட்டத்துக்கு 1 மார்க்கு, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்க்கு 1 மார்க்கு, உனக்கு 2 மார்க் ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு என்ன? 1,3.1. எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 3.1. 3.1னா இந்த 3 இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே ஒரு சின்ன கட்டம் இருக்கு பாரு. இந்த கட்டம் தான் 1,3.1. இப்படி எழுதிட்டு இது கீழே, இந்த பாயிண்ட் கீழே வந்து இந்த பிராக்கெட் எழுது. ஓகேவா? எக்ஸில் 1, ஒயில் வந்து 3.1. 3க்கு மேலே ஒரு சின்ன கட்டை இருக்குது இல்லையா, அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு 1,3.1 அப்படி எழுதணும். அடுத்தது 2,6.2. 2 இங்கே இருக்கா, 2லேருந்து 6.2 எங்கே? இங்கே 6ஆ, 6க்கு மேலே 2 சின்ன கட்டம் 1 2. இந்த அளவு தான் ரவுண்ட் பண்ணிக்கணும், சின்னதாக ரவுண்ட் பண்ணிக்கணும். 2,6.2 சின்னதாக எழுதி சின்னதாக ரவுண்ட் பண்ணு. பென்சில் நல்லா ஷார்ப் பண்ணிக்கோ, அப்போ தான் வந்துட்டு டயக்ராம் நீட்டாக வரும். அடுத்தது 3,9.3. 3 இங்கே இருக்கா, 9.3 எங்கே இருக்குது? இங்கே 9. 9க்கு மேலே 3 சின்ன கட்டம் 1 2. இந்த பாயிண்ட் தான் 3,9.3. ஓகேவா? அடுத்தது 4,12.4. 4லேருந்து 12.4. 4 இங்கேயா, இங்கேருந்து எடுக்கணும். 4லேருந்து நேராக போனோம். 12க்கு மேலே 4 சின்ன கட்டம், அந்த இடையில ஒரு திக் லைன் இருக்குது பாரு, அது கீழே 4,12.4. அடுத்தது 5,15.5. 5 இங்கே இருக்கா, இங்கேருந்து நேராக போ. 15 எங்கே இருக்குது? 15.5ன்னு இந்த சென்டர் கட்டம் 5,15.5. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இந்த லைனை வந்து ஜாயின் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஜாயின் பண்ணணுமா? ஜாயின் பண்ணலாமா? ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். கரெக்டாக பாயிண்ட் வந்து வச்சுக்கோ. பாயிண்ட் தான் ஜாயின் பண்ணோம். ஓகேவா? கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணலாமா? கரெக்டாக ஜாயின் ஆயிடுச்சா? இதை வந்து ஆரோ மார்க் போட்டுக்கோ, இங்கே ஒரு ஆரோ மார்க் போட்டுக்கோ. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இதை.
இந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி எழுதணும்? y is equal to 3.1 into x. y is equal to kx. k க்கு வந்து 3.1 வந்ததா? y is equal to 3.1 into x. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? அதாவது டயமீட்டர் 6 சென்டிமீட்டர் இருக்கும்போது சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன? டயமீட்டர் 6 சென்டிமீட்டர். அப்போ 6ல இருந்து இங்கே 6 இருக்க, இந்த 6ல இருந்து ஒரு லைன் போடணும். ஸ்ட்ரைட்டாக போடு. 6ல இருந்து ஸ்ட்ரைட்டாக போட்டீங்கன்னா இந்த லைனை டச் பண்ணுது பாரு, அந்த பாயிண்ட்டு எங்கே டச் பண்ணுதுன்னா 18.6 டச் பண்ணுது. 18.5க்கு மேலே ஒரு சின்ன கட்டம் இருக்குது பாரு, அங்கே டச் பண்ணுது. என்ன வருது? 18.6. 18.6ங்கிற கட்டத்தை டச் பண்ணுது. அப்போது டயமீட்டர் 6 சென்டிமீட்டர் இருக்கும்போது நமக்கு வந்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளவு? 18.6. ஓகேவா? இது வந்து நம்ம ஆன்சரில் எழுதிக்கலாம். டயமீட்டர் 6 சென்டிமீட்டர்னா சர்க்கம்ஃபரன்ஸ் 18.6. ஓகேவா? புரிஞ்சுதா? இப்போ பாயிண்ட் மார்க் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிவிட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி போடு. உனக்கு வந்துட்டு கிராஃப் வந்துட்டு 8 மார்க்ஸு. 8 மார்க்ஸை விட்டுறாத, நல்லா படிச்சுக்கோ, ஈஸியாக போடலாம். ஓகே, எப்போவுமே வந்துட்டு டைரக்ட் வேரியேஷனுக்கு நேர் மாறுபாடுக்கு ஸ்ட்ரைட் லைன் தான் வரும். கிராஃபு ஸ்ட்ரைட் லைன் தான் கண்டிப்பாக வரும் டைரக்ட் வேரியேஷனுக்கு. ஓகேவா? எக்ஸ் 6 சென்டிமீட்டர் இருக்கும்போது ஒய் வந்து 18.6 சென்டிமீட்டராக இருக்கும். விட்டம் 6 சென்டிமீட்டர்னா டயமீட்டர் 6 சென்டிமீட்டர்னா சர்க்கம்ஃபரன்ஸ் 18.6, சுற்றளவு 18.6 சென்டிமீட்டர். ஓகேவா?